அப்பாவை பார்க்கலாம் என்று வந்தேன். ஏன் இருக்கிற கொஞ்சம் உயிரையும் உன் முகத்தை காட்டி சாகடித்து சந்தோஷிக்கலாம் என்றா? ஏம்மா அவ்வளவு வெறுப்பாக பேசுகிறீர்கள்? அப்பாவை அழைத்து வர சொன்னதால் அழைத்து வந்தேன். வாயை மூடிக்கொண்டு சும்மா இரு. தாதிக்கு அதிகாரமா? கொஞ்சம் கூட பெரியவர் சிறியவர் என்ற மரியாதையே இல்லையே. இவ்வளவு ராட்சசிகளாய் மாறுவீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லையக்கா. யாருக்கடி அக்கா? குப்பத்துல குடுத்தனம் போன நாளே என் தங்கை இறந்து விட்டாள். என்ன வேண்டும் என்றாலும் சொல்லுங்கள். அப்பாவை ஒரு முறை பார்க்க விடுங்கள். முடியாது. எந்த முகத்தோட வந்து கேட்கிற? கேட்பதற்கு நீங்கள் யார்? அப்பாவை பற்றிய கவலையும் பொறுப்பும் எனக்கு மட்டும் இல்லையா? உன் பொறுப்புக்கு நீ என்னமா செய்த? மனமுடிய செய்து அப்பாவை மரணாவஸ்தை உண்டாக்கிட்ட போதாது? தெய்வமேன்னு அவரை காப்பாற்றுவதற்கு மகேந்திரமணி கொண்டு வர எங்கள் கணவன்மாரை அனுப்பி வைத்திருக்கிறோம். நானும் என் கணவரை அனுப்பியிருக்கிறேன். நினைத்தது போலயே செய்துட்டியா? பாவம். காடு வா வா என்று அழைக்க, மனசு மணிக்காக துடிக்க, வயசா காட்டுல அலை மோதட்டம் என்று ஆளை அனுப்பிவிட்டாயா? எப்படி போனா என்ன? அப்படி ஒன்றும் நடக்காது. அந்த மகேந்திரமணியை சாதாரண மாணவர்களால் சாதிக்க முடியாது என்று நானே அவரை மந்தாடி அனுப்பி வைத்தேன். அவர்தான் மணியை கொண்டு வருவார். ஆமாமா, கபடமாக கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. அந்த வித்தையில் கெட்டிக்காரன் தானே. எங்கள் கணவர்களோ அப்பாவிகள். வழியில் அவர்களையும் வஞ்சித்து மணியை கொண்டு வந்து விடுவானோ என்னமோ. அத்தான்கள் எல்லாம் மணிக்காக சென்றார்கள். அரசும் அக்காமார்களுக்கு உரிமையாய்விடும். என் கணவரும் கணவன் தானே என்ற கெட்ட எண்ணத்தால் கிழவனை ஜாடையாய் காட்டுக்கு அனுப்பி. அக்கா, 15 மாத்திரம் நான் பொறுக்க மாட்டேன். வெட்கமில்ல புருஷன்னு சொல்வதற்கு? அந்த குறப்பையில, அந்த கிழக்குறங்க, அந்த தரித்திரத்தையும் கட்டிக்கிட்டு இந்த அரச வம்சத்திற்கு அபகீர்த்தி உண்டாக்கி விட்டாய். மூடுங்கள் வாயை. என் கணவன் ஜாதியில் தாழ்ந்தவன் அல்ல, தரித்திரனும் அல்ல. கூடு விட்டு கூடு பாயும் வித்தை தெரிந்த வீரசேன மகாராஜன். ஓ, வீரசேன மகாராஜாவா? கூடு விட்டு கூடு பாயும் வித்தை கற்றவனா? இதுவா ரகசியம்? என்ன சொன்னே? ஒன்றுமில்லை. உன் கணவன் கூடு விட்டு கூடு பாயும் வித்தை கற்றவன், வீரசேன மகாராஜன். மணியை கொண்டு வருவான், நீ மகாராணி ஆவாய். அவ்வளவுதான். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.